உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவரை பதவியேற்க விடாமல் அழைக்கழிப்பதாக ஆட்சியர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காரைக்குடி அருகே சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தேர்தலில் பிரியதர்ஷினி என்பவர் வெற்றி பெற்ற நிலையில் நீதிமன்றம் ஆணையிட்டும் ஆட்சியர் தாமதம் செய்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஃபருக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே இருக்கக்கூடிய சங்கராபுரம் ஊராட்சி மன்றத்துல நடந்து முடிந்த அந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அவருடைய மனைவி தேவி வெற்றி பெற்றதாக முதலில் அறிவிக்கப்பட்டது. பிறகு வாக்கு எண்ணிக்கையில தேவி வெற்றி பெறவில்லை, பிரியதர்ஷினி என்பவர் தான் வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்பட்டது. இதை அடுத்து முதலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட தேவி நீதிமன்றத்தை நாடினார். நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பானது வெளியாகி பிரியதர்ஷினியின் வெற்றி தான் உண்மையான வெற்றி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில பிரியதர்ஷினி நேற்று சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து தங்களுடைய பதவியேற்பு விழாவை உடனடியாக நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் சந்திக்கும்படி கூறியதாகவும், இன்று அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க முடியாமல் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் காத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனால் அவருடைய பதவி காலமானது முன்னும் சில மாதங்களே உள்ளது, நாட்களே உள்ள நிலையில் இவருடைய பதவியேற்பு விழாவை உடனடியாக நடத்த வேண்டும் என்று பிரியதர்ஷினி தரப்பு கோரிக்கை வைத்து வருகின்றார்கள். நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலைக்கழிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஃபருக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.